வணக்கம். ஆசிரியர் தகுதி தேர்வு எஸ்ஜிடி, யூஜிடிஆர்பி படிச்சிட்ருக்கீங்க அப்படின்னா இந்த பதிவு உங்களுக்கு மிக மிக முக்கியமான பதிவாக இருக்கும். 10ஆம் வகுப்புலேருந்து 30 வினாக்கள் கொண்டு வந்திருக்கேன். இயல் 1லேருந்து இயல் 1ல் இருக்கிற முக்கியமான, அதாவது நீங்கள் எப்படிலாம் படிக்கணும், இப்போ கேள்வி எப்படி கேட்குறாங்க அப்படின்ற மாதிரி கேள்விகள் இருக்கும். இப்போதைக்கு நீங்கள் புக்கை வாங்கி 25ல் இருக்கிற புக்கை வாங்கி 26ல் இருக்கிற புக்கை வாங்கி பார்த்தீங்கன்னா இந்த தலைப்புகள் தான் அதில் இருக்கும். ஆனால் உங்களுக்கு கேள்வியாக கேட்கப்படுறது பார்த்தீங்க அப்படின்னா 24ல் இருக்கிற தலைப்புகள் எல்லாமே கேட்பாங்க. 2024ல் ஒரு புக் இருந்தது இல்லையா, அதில் 9 இயல் இருந்தது. அதுலேருந்து கண்டிப்பாக கேட்பாங்க. ஏன்னா உங்களுக்கு புக்கை படிக்க சொல்லலை, சிலபஸை தான் படிக்க சொல்லியிருக்காங்க. அதனால் மாற்றி இருந்தாலும் இப்போ இருக்க ஸ்டூடெண்ட்டு தான் கொடுக்குற புக்கை படிக்கணும். ஆனால் நீங்கள் டீச்சராக இருக்கீங்க, காம்படிட்டிவ் எக்ஸாம் படிக்கிறீங்க அப்படின்னாக்கா கண்டிப்பாக 2024ல் இருக்கிற பகுதிகளையும் தான் படிக்கணும். அதுவும் சேர்ந்து தான் இந்த கேள்வியாக இடம்பெறும். நம்ம 30 கேள்வி பார்க்கலாம். ஆன்சர் ட்ரை பண்ணுங்கள். நிறைய பேர் கேட்டிங்க, அதுக்கு தான் சொல்கிறேன். 2024ல் 9 இயல் இருக்கு இல்லையா, அதையும் படிச்சிருங்க. எக்ஸ்ட்ராவாக இப்போ மாறி இருக்குது, 1 2 சேர்த்துருக்காங்க அப்படின்னா அதையும் படிச்சுக்கோங்க. கண்டிப்பாக உங்களுக்கு முயற்சிக்கான முன்னெடுப்பை எடுத்து வைங்க. ஒவ்வொரு நாளுமே முயற்சி பண்ணிக்கிட்டே இருங்க. ஆன்சர் ட்ரை பண்ணுங்கள். பின்வரும் மரம், விதை, பயர் இணைகளில் தவறானது எது? விதையோட வகைகளில் இணைச்சி கொடுத்துருக்காங்க, இல்லை தவறு எதுன்னு கேட்குறாங்க. வேம்பு, ஆமணக்கு, இதில் 4ல் ஆன்சர் சொல்ல ட்ரை பண்ணுங்கள். ஆன்சர் வேம்பு, ஆமணக்கு அப்படிங்கிறது தான் தவறானது. பாக்கி 3 சரியானது. வேம்பு, ஆமணக்கு கூலம் வராது, முத்து அப்படின்னு வரணும். அடுத்து 2வது கேள்வி பாருங்கள். முன்னைக்கும் முன்னை முகிழ்ந்த நறுங்கனியே டேஷ் கடல் கொண்ட நாட்டிடையில். முன்னைக்கும் முன்னை முகிழ்ந்த நறுங்கனியே டேஷ் கடல் கொண்ட நாட்டிடையில். பாடலை படிச்சிங்க அப்படின்னா சொல்லிடலாம். கன்னிக்குமரி கடல் கொண்ட நாட்டிடையில். முன்னைக்கும் முன்னை முகிழ்ந்த நறுங்கனியே கன்னிக்குமரி கடல் கொண்ட நாட்டிடையில் அப்படின்னு தான் பாடல் வரும். அடுத்த வரி பாருங்கள். இன்னரும் பார்ப்பத்தே என் தொகையே நற்கணக்கே டேஷ் மணிமேகலை வடிவே. டேஷ் மணிமேகலை வடிவே என்ன வரும்? சீவக சிந்தாமணியா, வளையாபதியா? இன்னரும் பார்ப்பத்தே என் தொகையே நற்கணக்கே மணிமேகலை வடிவே. என்ன மணிமேகலை? மண்ணுஞ்சிலம்பே மணிமேகலை வடிவே. அடுத்து பாருங்கள். பின்வரும் இணைகளில் சரியானது எது? காய்ந்த தாள் தோகை என்னன்னு சொல்லுவோம், காய்ந்த இலையை என்னன்னு சொல்லுவோம்? காய்ந்த தாள் தோகையை சண்டுன்னு சொல்லுவோம், காய்ந்த இலையை சருகுன்னு சொல்லுவோம். ஆன்சர் கரெக்டாக கெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களால் ரொம்ப நாள் நினைவில் வச்சுருக்க முடியும். இந்த டெஸ்ட்டு, எக்ஸாமு, கொஷின் எல்லாத்தையும் தாண்டி உங்கள் மனசில் இருக்கிறத திரும்ப திரும்ப ரீகால் பண்ணுங்கள். அது எந்த வழியில் வேணால் பண்ணுங்கள், ஆனால் ரீகால் பண்ணிக்கிட்டே இருங்க. 5வது கேள்வி. செந்தமிழே உள்ளுயிரே டேஷ் நின் பெருமை என் தமிழ்னா எவ்வாறு எடுத்தே உரைவிரைக்கும். செந்தமிழே உள்ளுயிரே செப்பரிய. செந்தமிழே உள்ளுயிரே செப்பரிய நின் பெருமை என் தமிழ்னா எவ்வாறு எடுத்தே உரை விரைக்கும்னு பாடியிருப்பார். அடுத்து பாருங்கள். 6வது கேள்வி. உந்தி உணர்வு எழுப்ப உள்ள கனல் மூல டேஷ் தேனை குடித்து சிறகார்ந்த அருந்தும்பி பாடும்னு சொல்லியிருப்பார். உந்தி உணர்வு எழுப்ப உள்ள கனல் மூல டேஷ் தேனை குடித்து சிறகார்ந்த அருந்தும்பி பாடும். செங்காந்தல் தேனா? ஆன்சர் செந்தாமரை தேனை குடித்து. பாடல் வரியை டேஷாக கொடுக்குறாங்க, திருக்குறளையும் டேஷாக கொடுத்து கேட்குறாங்க. அதே மாதிரி பாட்டுக்கு இடையில சில லெசனுக்கு இடையில பாடல் கொடுக்குறாங்க இல்லையா, அதை கூட டேஷில் கொடுக்குறாங்க. யூஜிடிஆர்பிலையும் எஸ்ஜிடிலையும். பழத்தோலின் மேற்பகுதி திண்ணமாக இருந்தால் டேஷ், வன்மையாக இருந்தால் டேஷ். மென்மையாக இருந்தால் என்னன்னு சொல்லுவாங்க? மென்மையாக இருந்தால் தோலின்னு சொல்லுவாங்க. அதுக்கு அடுத்து தோல் சொல்லுவாங்க. அதுக்கடுத்து பழத்தோலின் மேற்பகுதி திண்ணமாக இருந்தால் தோல் அப்படின்னு சொல்லுவாங்க, வன்மையாக இருந்தால் ஓடு அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து 8வது கேள்வி பாருங்கள். கீழ்காணும் பாடல் வரிகளை இயற்றியவர் யார்? செந்தாமரை தேனை குடித்து சிறகார்ந்த அருந்தும்பி பாடும், அதுபோல யாம் பாடி முந்துற்றோம் யாண்டும் முழங்க தனித்தமிழே. ஆன்சர் யார்? பாரதிதாசனா, பாவலரேறு பெருஞ்சித்திரனார்? வரிகளை நினைவூட்டுறதுக்காக தான் இந்த டெஸ்ட்டு.
9வது கேள்வி பாருங்க. தேவநேய பாவாணர் குறித்து பின்வரும் கூற்றுகளில் தவறானது எதுன்னு கேட்டிருக்காங்க. தேவநேய பாவாணர் குறித்த பின்வரும் கூற்றுகளில் தவறானது எது? படிச்சு பாருங்க. செந்தமிழ் சொற்பிறப்பியல் அகர முதலி திட்டத்தின் இயக்குனராக பணியாற்றியிருக்காரு. உலக தமிழ் கழகத்தை நிறுவி தலைவராக இருந்திருக்காரு. தமிழ் சொல் ஆராய்ச்சியில் உச்சம் தொட்ட அறிஞராக இருந்திருக்காரு. தமிழ் பேரகராதி திட்டத்தின் முதல் தலைமை ஆசிரியராக பணியாற்றியிருக்காரு. இதில் எது தவறானது? ஆன்சர் தமிழ் பேரகராதியோட முதல் தலைமை ஆசிரியராக அவர் பணியாற்றலை. வையாபுரி பிள்ளை தான் வந்து முதல் தலைமை ஆசிரியர். அதனால் இதுதான் தவறானது. ஆன்சர் டி. ஆன்சர் டி. அடுத்து 10வது கேள்வி பாருங்கள். பாவலரேறு பெருஞ்சித்திரனாரின் கனிச்சாறு நூலில் இடம்பெற்றுள்ள இரு தலைப்புகள் என்னென்ன? இதே கேள்வி அப்படியே கேட்டிருந்தாங்க UGTRBயில். பாவலர் பெருஞ்சித்திரனாரோட கனிச்சாறு தலைப்புகளில் நம்ம பாட்டு 2 பாட்டு வந்திருக்கு. என்ன பாட்டு? நம்ம லெசனுக்கு 2 பாட்டு. தமிழ்த்தாய் வாழ்த்து, முந்துற்றோம் யாண்டும். 11வது கேள்வி பாருங்கள். 4 பாடல் கொடுத்துருக்காங்க. பெருஞ்சித்திரனார் இயற்றாத நூல் எது? பெருஞ்சித்திரனார் இயற்றாத நூல் தமிழ் சொல் வளம் தான் வந்து இதில் அவர் இயற்றாதது. அடுத்த கேள்வி பாருங்கள். சாகும்போதும் தமிழ் படித்து சாக வேண்டும், எந்தன் சாம்பலும் தமிழ் மணந்து வேக வேண்டும். லாஸ்ட்டு டெட் எக்ஸாமில் கேட்டிருந்தாங்க. ஆன்சர் க சச்சிதானந்தம். க சச்சிதானந்தன். அடுத்து மண்ணும் சிலம்பே மணிமேகலை வடிவே முன்னும் நினைவால் முடிதாழ வாழ்த்துவமே என்ற வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் எது? பெருஞ்சித்திரனோட நூல்கள்ங்கிறது தெரியும். அவரோட எந்த நூல்லேருந்து இந்த பாடல் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறதையும் ஒன்று விடாமல் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு இந்த டெஸ்ட்டு சொல்லுது. மண்ணும் சிலம்பே மணிமேகலை வடிவே இந்த பாடல் கனிச்சாறு அப்படிங்கிற நூல்லேருந்து எடுத்து கொடுத்துருக்காங்க. 14வது கேள்வி பாருங்கள். பாவலரேறு பெருஞ்சித்திரனாரின் தமிழ் உணர்வை உலகெங்கும் பரப்பிய இதழ்களில் சேராதது எது? இதழ்களில் சேராதது ஆன்சர் தமிழ் நிலா. ஆன்சர் தமிழ் நிலா. அடுத்து பாருங்கள். நற்றினை நல்ல டேஷ் ஐங்குறுநூறு ஒத்த 10 ஓங்கு பரிபாடல். இந்த பாடல் வரி ரொம்ப முக்கியம். புக்கில் இருக்கு, எடுத்து படிச்சுக்கோங்க. நற்றினை நல்ல அப்படிங்கிற அடைமொழியோட பாடப்படுற நூல் எதுன்னு கூட கேட்பாங்க. நல்லங்கிற அடைமொழி. ஒத்தங்கிறது எதை குறிக்கும்? 10 குறிக்கும். பரிபாடலுக்கு முன்னாடி என்ன வார்த்தை வரும்? ஓங்குங்கிற வார்த்தை வரும். அந்த மாதிரி தெளிவாக படிச்சுக்கோங்க. நற்றினை நல்ல குறுந்தொகைன்னு வரும். அடுத்து பின்வரும் கூற்றுகளில் மகாகவி பாரதியாருடன் தொடர்பில்லாத வரிகள் எதுன்னு கேட்டிருக்காங்க. 4 வரிகள் பார்க்கலாமா? நாடும் மொழியும் நமதிரு கண்கள் சொன்னது யாரு? சென்றிடுவீர் 8 திக்கும் கலைச்செல்வங்கள் யாவும் கொணர்ந்திங்கு சேர்ப்பேர்னு பாடியிருக்காரு. காதுக்கு கம்மல் அழகன்று நான் கலருவதை கவனி நன்றுன்னு பாடினது யாரு? கத்தும் குயிலோசை சற்றே வந்து காதில் பட வேணும்னு சொன்னது யாரு? இது எல்லாமே பாரதியார்னு சொல்லியிருக்காங்க. இதில் ஒன்று மட்டும் தவறானது. கண்டுபிடிக்க முடியுதா பாருங்கள். ஆன்சர் காதுக்கு கம்மல் அழகன்று நான் கலருவதை கவனி நன்று அப்படின்னு யார் சொன்னான்னு நீங்களே ஆன்சர் சொல்லுங்கள். அடுத்து பாருங்கள். 17வது கேள்வி. பின்வரும் கூற்றுகளில் தவறானது எது? 1554ஆம் ஆண்டு போர்ச்சுகீசிய நாட்டின் தலைநகர் லிஸ்பனில் கார்டிலா என்ற நூல் தமிழில் மொழிபெயர்க்கப்பட்டது. அன்றைய காலகட்டத்திலேயே 2 வண்ணங்களில் மாறி மாறி நேர்த்தியாக அச்சிடப்பட்டுள்ளது. இந்திய மொழிகளில் மேலை நாட்டு எழுத்துருவில் முதலில் அச்சேறிய மொழி தமிழாகும். அதே மாதிரி கார்டிலா நூல் முதல்ல தேவநாகரி எழுத்துருவில் அச்சிடப்பட்டது. இதில் எது தவறானது? ஆன்சர் கண்டுபிடிச்சிருப்பீங்க. கார்டிலா நூல் முதலில் தேவநாகரி எழுத்தில் அச்சிடப்பட்டுள்ளதுங்கிறது தவறு. ரோமன் எழுத்துருவில் தான் அச்சிடப்பட்டது. அடுத்த கொஷின் பாருங்கள். 18வது கேள்வி பாருங்கள். நானே தொடக்கம் நானே முடிவு நான் உரைப்பது தான் டேஷ் என்ற வரிகளில் விடுபட்ட இடத்தை நிரப்புக. நான் உரைப்பது தான் நாட்டின் நீதியா? நான் உரைப்பது தான் நாட்டின் அச்சமா? நான் உரைப்பது தான் நாட்டின் ஆட்சியா? ஆன்சர் என்ன வரும்? நான் உரைப்பது தான் நாட்டின்
பட்டம் அப்படின்னு தான் அந்த வரிகள் வரும். அடுத்து பாருங்கள், கண்ணதாசன் குறித்து பின்வரும் கூற்றுகளில் தவறானது எது? கண்ணதாசனின் இயற்பெயர் முத்தையா. கலங்கா திருமணமே என்ற பாடலின் மூலம் 1941ஆம் ஆண்டு திரைப்பட பாடலாசிரியராக அறிமுகமானார். சேரமான் காதலி புதினத்திற்காக சாகித்ய அகாடமி விருது பெற்றார். தனது திரைப்பட பாடல்கள் வழியாக எளிய முறையில் அறிவியலை மக்களிடையே கொண்டு சேர்த்தவர். இதில் எது தவறு? அவர் மக்களிடையே எளிய முறையில் அறிவியலை கொண்டு சேர்க்கல, மெய்யியலை தான் கொண்டு சேர்த்தாங்க. பாருங்கள், இங்கிலீஷ்லேயே கூட கரெக்டாக இருக்குது, மெய்யியலை கொண்டு சேர்த்தாங்க. அதனால் தவறானது டி தான். அடுத்து பாருங்கள், 20வது கேள்வி. சிங்காரம் குறித்து பின்வரும் கூற்றுகளில் தவறானது எதுன்னு கேட்டிருக்காங்க. புயலிலே ஒரு தோணி புலம்பெயர்ந்த தமிழர்களை பற்றிய முதல் புதினமாக கருதப்படுகிறது. இரண்டாவது பாருங்கள், சிங்காரம் சிவகங்கை மாவட்டத்தின் சிங்கம்புணரியை சேர்ந்தவர். மூன்றாவது, புயலிலே ஒரு தோணி புதினம் தென்கிழக்காசிய போரின் பின்னணியில் மலேசியா இந்தோனேஷியா பகுதிகளில் நடைபெறும் உண்மை நிகழ்வுகளை சித்தரிக்கிறது. சிங்காரம் தினத்தந்தி நாளிதழில் பணியாற்றினார் அப்படின்னு 4 கூற்றுகள் கொடுத்துருக்காங்க. இதில் எது தவறானது? ஆன்சர் சி. புயலிலே ஒரு தோணி புதினம் தென்கிழக்கு ஆசிய போரின் பின்னணியில் மலேசியா இந்தோனேஷியா பகுதிகளில் நடைபெற்ற நிகழ்வுகள் கிடையாது, கற்பனையின் சித்தரிப்பு தான் புயலிலே ஒரு தோணி. அடுத்து 21வது கேள்வி. முத்தமிழ் டேஷ் முச்சங்கம் கண்டதால் மெத்த வணிகலனும் மேவலால் என்ற பாடல் வரியில் விடுபட்ட இடத்தை நிரப்புக. முத்தமிழ் தைப்பதாலா துய்ப்பதாலா? முத்தமிழ் துய்ப்பதால். முச்சங்கம் கண்டதால் மெத்த வழிகளும் மேவலால். அடுத்த 22வது கேள்வி. பின்வரும் கூற்றுகளை ஆராய்க. கூற்று: ஒரு சொல் அல்லது சொற்றொடர் இரு பொருள்பட வருவது இரட்டுற மொழிதல் அணி எனப்படும். இரட்டுற மொழிதல் அணி சிலேடை அணி என்றும் வழங்கப்படும். இந்த 2 கூற்றுகளில் எது சரி எது தவறு? கூற்று 1 மற்றும் 2 இரண்டுமே சரியானவை. அடுத்த கேள்வி பார்க்கலாமா? 23வது கேள்வி. ஆழிக்கு இணை என்ற பாடல் தனிப்பாடல் திரட்டு நூலின் எந்த பகுதியில் இடம்பெற்றுள்ளது? நானே இந்த மாதிரிலாம் ரெடி பண்ணி கொஷின் கேட்குறேன்னு நினைக்காதீங்க. எஸ்ஜிடிலையும் யூஜிடிஆர்விலையும் இந்த மாதிரி கேள்விகள் தான் கேட்டிருக்கு. இதே கேள்வியே கேட்டிருந்தாங்க. அதாவது தனிப்பாடல் திரட்டில் எத்தனாவது பகுதி கழக பதிப்பாக இருக்குது அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஆன்சர் சொல்லுங்கள். தனிப்பாடல் திரட்டில் 5ஆம் பகுதி தான் கழக பதிப்பாக இருக்குது. 5ஆம் பகுதி கழக பதிப்பு. அடுத்து 24வது கேள்வி. நூலாசிரியரோட கருத்துக்கள் தொடர்பான கூற்றில் எது சரி எது தவறு? பாருங்கள். முதல் கூற்று: களம் புக துடித்து நின்ற உனக்கு வெற்றிச்சாறு கிடைத்து விட்டது, இதோ உன் புன்னகைதான் அதற்கு சான்று அப்படின்னு சொன்னது யாரு? அறிஞர் அண்ணா. உரைநடையில் ஓமை அணியை பயன்படுத்தும் போது அது இணை ஒப்பு என அழைக்கப்படுகிறது. புரோகிதருக்காக அமாவாசை காத்திருப்பதில்லை. இந்த கருத்து சொன்னது ராமசாமியோட மழையும் புயலுங்கிற நூலில் இந்த வரிகள் இடம்பெற்றிருக்கு. இந்த உலகத்தில் பயம் என்ற ஒன்றிற்கு தவிர வேறு எதற்கும் நாம் பயப்பட வேண்டாம்ங்கிற கருத்து வரதராசரோட கருத்து அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் ஒன்று தான் தவறு. எது அப்படின்னு கரெக்டாக கண்டுபிடிங்க பார்க்கலாம். ஆன்சர்: இந்த உலகில் பயம் என்ற ஒன்றிற்கு தவிர வேறு எதற்கும் நாம் பயப்பட வேண்டாம்ங்கிறது வரதராசரோட கருத்தெல்லாம் கிடையாது. அது சும்மா டெஃபனேஷன் தான் கொடுத்துருப்பாங்க. அப்போ ஆன்சர் டி தான் தவறானது. அடுத்து 25வது கேள்வி பாருங்கள். பின்வரும் கூற்றுகளில் தவறானது எது? செய்யுளில் ஓசை குறையாத இடத்திலும் இனிய ஓசைக்காக குரில் நெடிலாகி அளவெடுப்பது இன்னிசை அளபடை. செய்யுளில் ஓசை குறையும் போது அதனை நிறைவு செய்ய அளவெடுப்பது செய்யுள் இசை அளபடை. சி பாருங்க. உயிரளபடை 4 வகைப்படும். சார்பு எழுத்து 10 ஆகும்னு கொடுத்துருக்காங்க. இதில் எது தவறானதுன்னு கேட்குறாங்க. டீச்சரில் தவறை தான் கண்டுபிடிங்க. தவறானது உயிரளபடை எத்தனை வகைப்படும்? 3 வகைப்படும். உயிரளபடை 4 அப்படிங்கிறது தவறானது. 26வது கேள்வி பாருங்க. ஒரு மொழி ஒரு பொருளனவாம் தொடர்மொழி பல பொருளன பொது டேஷ் ஏற்பன என்று நன்னூல் நூற்பால விடுபட்ட சொல்லுங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஒரு பொருள் ஒரு மொழி பொதுமொழி அப்படிங்கிறதுக்கு
நன்னூல் பாடல் இது. ஒரு மொழி ஒரு பொருளனவாம், தொடர்மொழி பல பொருளனவாம், பொது இருமையும் ஏற்பன, பொது இருமையும் ஏற்பன அப்படின்னு பொதுமொழி ஒரு மொழிக்கு நன்னூலில் பாடியிருப்பாங்க. அடுத்த 27வது கேள்வி. தொழில் பெயர் குறித்து பின்வரும் கூற்றுகளை தவறானதை கண்டுபிடி. ஒரே வினையடி பல விகுதிகளையும் ஏற்கும். எடுத்துக்காட்டு, நட என்பது ஒரு வினையடி. நடத்தல், நடக்காமை, நடந்து, இது எல்லாமே பல வினையடியை ஏற்குது இல்லையா? எதிர்மறை பொருளில் வருவது எதிர்மறை தொழிற்பெயர். பேரு என்பது முதல்நிலை திரிந்த தொழிற்பெயருக்கு எடுத்துக்காட்டு. நடவாமை என்பது முதல்நிலை தொழிற்பெயர். இதில் தவறானது எதுன்னு கண்டுபிடிக்க முடியுதா பாருங்கள். அப்படி இல்லாட்டி இலக்கணத்தை எடுத்து வச்சு படிங்க. ஆன்சர் தெரியல அப்படின்னா இதுக்கு ஆன்சர் நடவாமை. நடவாமை என்பது முதல்நிலை தொழிற்பெயர் கிடையாது, எதிர்மறை தொழிற்பெயர். அடுத்து 28வது கேள்வி. கூற்று காரணம். கூற்று. கண், படி ஆகியவை தனிமொழிகளாகும். கண், படி ஆகியவை தனிமொழிகளாகும். காரணம், 2 அல்லது அதற்கு மேற்பட்ட தனிமொழிகள் தொடர்ந்து பொருள் தருவது தனிமொழி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதில் இரண்டுமே சரியா இல்லை இரண்டுமே தவறா? கண், படிங்கிறது தனிமொழி தான், இது ரைட்டு. ஆனால் காரணம் தவறு. ஒன்றுக்கும் மேற்பட்ட தனிமொழிகள் தொடர்ந்து பொருள் தருவது பொதுமொழி. அப்போது டெஃபினேஷன் தப்பாக இருக்குது. கூற்று சரி, காரணம் தவறு. சி தான் இதுக்கு ஆன்சர். கூற்று சரி, காரணம் தவறு. 29வது கேள்வி. கான்சொனன் என்பதற்கான தமிழ் எழுத்து என்ன? தமிழ் சொல் என்ன? கான்சொனன் அப்படின்னா வவ்வல்னா தான் உயிரெழுத்து. கான்சொனன்னா மெய் எழுத்து. நார்த்திசையும் செல்லாத நாடில்லை என்ற தொடரில் இடம்பெறும் தமிழ் எண் என்ன? நார்த்திசை அப்படின்னா 4. 4க்கான தமிழ் எண் 100 என்னது? சி தான் ஆன்சர். ஆன்சர் சி. பின்வரும் சொல் பொருள் இணைகளில் தவறானது எது? 31வது கேள்வி. அடவி, காடு, பழனம், புறா, அவல், பள்ளமான இடம், செரு அப்படின்னா வயல், புள்ளி வரணும், வயல். இதில் எது சரியான ஆன்சர்னு ஆன்சர் சொல்லுங்கள். பிடிஎஃப் கீழே இருக்க லிங்க்கில் இருக்குது. எடுத்து ஆன்சரை மேலே டிக் பண்ண முடியுது அப்படின்னா டிக் பண்ணி பாருங்கள், இல்லை ஆன்சர் எழுதி பாருங்கள். அப்போ தான் ரொம்ப நாள் நினைவில் இருக்கும். டெஸ்ட்டு அப்படிங்கிறதே உங்கள் நினைவை தூண்டுற ஒரு செயல் தான். அதை அடிக்கடி செஞ்சுக்கிட்டே இருங்க. தொடர்ந்து பயிற்சி பண்ணுங்கள். கண்டிப்பாக வெற்றி பெற முடியும். நன்றி, வணக்கம்.